ஹை ஃப்ரெண்ட்ஸ், தமிழக வெற்றி கழகம் சார்பா தளபதி கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. அதாவது விக்கிரவாண்டி தொகுதியில நடக்க போற இடைத்தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது. முன்னாடி அறிவிச்ச மாதிரியே 2026 எலெக்ஷன் தான் எங்களோட டார்கெட். சோ அதனால இந்த இடைத்தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் போட்டியிட போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் உண்மை இல்ல. அண்ட் ஆல்சோ தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கைகள், கோட்பாடுகள், செயல் திட்டங்கள்லாம் எங்களோட முதல் அரசியல் மாநாட்டுல வெளியிடுவோம். அண்ட் அதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் மக்களை சந்திக்கிற பயணமும் தொடங்கும். சோ தமிழக வெற்றி கழகத்தோட இலக்கு 2026 நடக்க போற சட்டமன்ற பொது தேர்தலுக்கு ஆயத்தமாகிறது தான் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பிரஸ் நோட்ல தெரிவிச்சிருக்காரு. அண்ட் விழுப்புரம் விக்கிரவாண்டி தொகுதியில டிஎம்கேவை சேர்ந்த புகழேந்தி அவர்கள் இறந்துட்டதால இப்ப இடைத்தேர்தல் நடக்குது. அண்ட் ஆல்ரெடி அதிமுக அண்ட் தேமுதிக இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறான்னு சொல்லிட்டாங்க. சோ இப்போதைக்கு டிஎம்கே, பிஎம்கே அண்ட் நாம் தமிழர் கட்சின்னு இந்த 3 கட்சிகளும் தான் போட்டியிடுது. அண்ட் எப்படியும் ஏடிஎம்கே இல்லாதால டிஎம்கே ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த எலெக்ஷன்ல தான் போட்டியிட போறது இல்லைன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்கு. அண்ட் ஆல்சோ 2026 முன்னாடி எந்த எலெக்ஷன் நடந்தாலும் அதுல போட்டியிடாதுன்னு தெளிவுபடுத்திருக்காங்க. அண்ட் தளபதி கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து வாழ்த்துக்கள் தான் சொல்றாரு, கொள்கைகள் பத்தி பேச மாட்டாருன்னு ஒரு விமர்சனம் இருந்துச்சு. சோ நடக்க போற முதல் மாநாட்டுல அதெல்லாம் வெளியிடும்னு சொல்லிட்டு தளபதியை இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.